அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து செங்கோட்டையனும் டெல்லிக்கு பயணப்பட்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண். செங்கோட்டையனுடைய இந்த டெல்லி பயணம் குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, அதிமுகவுடைய மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் நேற்றைய தினம் மதுரையில் இருந்து விமானம் மூலம் காலை 9:40 மணிக்கு டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். இந்த தகவலானது தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவர் டெல்லி சென்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்ததாக தற்போது கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் இன்றைய தினம் அவர் மீண்டும் டெல்லியிலிருந்து அதிகாலை 5:40 மணி அளவில் புறப்பட்டு மதுரைக்கு காலை 8:40 வருகை தந்த அவர் சாலை மார்க்கமாக காரில் தனது சொந்த ஊரான கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். இந்த சம்பவமானது அதிமுக வட்டாரத்தில் அதிர்வலை ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அதிமுக அலுவலகத்தை திறந்து வைத்து மரியாதை நிமித்தமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததாகவும் இதனால் அதிமுக பாஜகவிடையே மீண்டும் முரண்பாடு ஏற்பட்டு கூட்டணியில் தொடரும் என்ற எதிர்பார்ப்பு தொடர்ச்சியாக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அதிமுகவுடைய மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் ஏற்கனவே அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கும் முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையனுக்கும் இடையே ஏற்பட்டு வரக்கூடிய இந்த மோதல்களில் தற்போது எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து செங்கோட்டையன் தற்போது டெல்லி சென்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்திருப்பது பாஜகவுடன கூட்டணியானது தொடரும் என்ற எண்ணத்தில் தற்போது இருந்து வருகிறது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.